காயல். இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்டப்ப இது ஒரு பயங்கரமான காதல் படம் அப்படின்னு சொன்னாங்க. காயல் பறவை எந்தன் வீட்டில் நம்ம 2 பேரும் எப்படி வாழணும் தெரியுமா தமிழ்? கால் மார்க்ஸ் ஜெர்னி மாதிரி சோகம், சந்தோஷம், சிரிப்பு, கண்ணீர், வாழ்க்கை, மரணம் எல்லாத்துலேயும் உன் கூட இருக்கணும். கதையை ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. செத்து போகிறதும் காணாமல் போகிறதும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சுட்டு என்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் தான் இருந்துச்சு. டைரக்டர்கிட்ட கேட்டேன், இதுதான் காதல் படமான்னு கேட்டேன். புட்டுக்கடலைக்கும் இட்லி சாம்பாருக்கும் ஒத்து போகலாங்க. எங்கேயோ இப்படி சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சேன் சார். நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு வாழ்க்கை அமையறது கிடையாது. அவள் என்னை ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் தான் சொன்னாங்க, ஆமாம், காதல் இல்லாத ஒரு காதல் படம். தமிழ் நம்மளான்னு கேட்டா தெரியாதுன்னு. உங்களால ஆட்டுக்கறி தான் சாப்பிட முடியும், மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் சாப்பிட முடியுமா? இந்த படத்தில் என்னோட கேரக்டர் தமிழ். இந்த கேரக்டரில் நான் முழுசாக நடித்து முடிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு 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 பாரமாக இருந்துச்சு முடிக்கிறப்ப. அப்போ டைரக்டர் நான் கேட்குறேன், இந்த கதை யாருக்காவது நடந்துச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட என்னோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்னாங்க. உங்க அப்பா வேணா பெரியாரு அது இதுன்னு சொல்லுவாரு, பெரியார் வந்தா வெங்காயம் முடிச்சு கொடுப்பாரு. சாதி எதையும் தெரிஞ்சுக்க விடாது. நான் ஒன்றுமே பதில் சொல்லுங்க, என்னால் எதுவுமே பேச முடியல. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையை யாரும் யாருக்கும் கொடுக்குறாங்க. ப்ளீஸ், காயல்.